வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. கவனிங்க, நான் நேற்று அதோட போட்டிருக்கிறேன், கவனிங்க. He knows who I am and what I am. என்னையும் தெரியும், என் செயலும் தெரியும், என் சிந்தையும் தெரியும். என்ன கவனிக்கல? இன்றைக்கு நீ என்னை 3 தரம், ஹலோ, இவதான் உண்மையான தீர்க்கதரிசி. நீ நிறைய பேர் அடிச்சு விட்றாங்க சும்மாவே. இப்போ தான் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் உனக்கு ஆண் பையன் பிறக்கும், அப்புறம் தான் பொண்ணு தான் பிறக்குது. புரியுதா அவனுக்கு? அவன் இம்மானுவேல்னு சொல்கிறான், இப்போ இம்மானுவேலின்னு வச்சுக்கின்றார் இந்த பாஸ்டர். புரியுதா உங்களுக்கு? இம்மானுவேலின்னு வச்சுக்குவான். என்னென்னவோ சொல்கிற இந்த காலகட்டத்தில் கவனிங்க, நேரம் சொன்னார், காலம் சொன்னார், எத்தனை முறைன்னு சொன்னார். என்று உன் செயல்பாடு என்ன? மறுதலிப்பாய். எத்தனை முறை? 3 முறை. இத்தனையும் தெரிந்தவருக்கு தெரிந்தவர், கவனிங்க, அவரையும் அவன் கூட தான் வச்சிருந்தார். யாரையும்? ஒரு அழகாக பண்ணார். மறுதலிப்பு என்று அறிந்தும் என்னை கூட வச்சிருக்கிற கர்த்தர் அவர் தான். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சின்ன கேள்வி நான் போட்டிருக்கிறேன். டோன்ட் போஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே பெருமைப்படுத்தி கொள்ள. அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம் 31. அதற்கு அவன், இன்னும் சூப்பர் இல்லை? கேட்கும் போதே உடம்பு செலிக்குது. கேட்கும்போதே இப்போ என்னை பற்றி நீ சொன்னீங்கன்னா எனக்கா சொன்ன எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படி ஒரு விசுவாசி நமக்கு இருக்கிறாங்களே, அல்லேலூயா. ஆனால் அவர் அல்லேலூயா சொல்லலை. என்னங்க, உம்மோடு இருக்க மறிக்க வேண்டியதாக இருந்தாலும். இதில் இன்னொரு விஷயம், அவனும் சொன்னான், அவர்களும் சொன்னார்கள். சொன்னவனும் இல்லை, கோரஸ் பாடினவனும் இல்லை. நாளைக்கு என் செய்தி இதுதான். உங்கள் ஆராதனை எப்படிப்பட்டது? அதான் நாளைக்கு செய்தி. சொன்னவனும் இல்லை, பின்பாட்டு பாடினவனும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? யாருக்கா பின்பாட்டு பாடாதீங்க. பாடுறவங்க இருக்க மாட்டாங்க, கொயரும் இல்லை. அவன் சொன்னான், அப்படியே. கொஞ்சம் யோசிக்க வேணாவா? இது சாத்தியமா? நம்மளால் முடியுமா? எனக்கு கவனிக்கிறீங்களா? நல்ல கேளுங்க. இப்படிப்பட்ட நேரங்களில் என்ன எல்லாம் அந்த வார்த்தையை பாருங்கள். டோன்ட் போஸ்ட் யுவர் செல்ஃப். எதை